ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்போ போல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். நம்மளோட நாகாஸ் ஒலி நேச்சுரலில் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. இன்னொன்று வந்து நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துடும். இப்போ வெயிட் லாஸ் காவை வாங்குறவங்களுக்கு 1/4 கிலோ கால்சியம் பவுடர் வந்துடும், ஃப்ரீ ஷிப்பிங்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து அனுப்பிச்சிருவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாப்பா பர்த்டேக்கு நிறைய பலூன்லாம் கட்டியிருந்தோம். அந்த பலூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கேன்னு அப்படியே விட்டுருந்தோம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த வெயில் அடிக்க அடிக்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லுமே பலூன் வாட ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மகிக்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே கழட்ட சொல்லிட்டேன். அதை கழட்டின பலூனு தான் இந்த சாய். பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒன்று, அந்த கையில் ஒன்று, 2 காலுக்கிட்ட ஒன்று, அதை வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். செம அழகாக இருந்தது. ஆனால் படியில் அப்படிலாம் நடக்க முடியாதுன்னு சொல்லவும் ரொம்ப புள்ள வந்து அறிவுபூர்வமாக மேலே இருந்து தூக்கி போட்டுருச்சு. இதுதான் வெயிட்டே இல்லைல்லம்மா, இது ஒன்றும் ஆகாதுமா, நான் தூக்கி போடுறேம்மா அப்படின்ட்டு. ஆனால் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், டே கீழே கண்ணாடி போட்ட டேபிள் இருக்கடா, தூக்கி போட்டு எதையும் உடச்சி வச்சிடாதரா, நீ இதே பழக்கம் இன்னொரு இதில் வந்துடக்கூடாது. அதனால் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பலூனையுமே கழட்டிட்டோம். அந்த பூ மட்டும் கழட்டலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தான் தொங்குது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், இங்கேருந்து அந்த பலூன் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து கார் பார்க்கிங்கில் போட்டுட்டு வச்சு விளையாடுங்கன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா கனவா மீன் வாங்கியிருந்தோம், ஆக்டோபஸ். அதை கனவான்னு சொல்ல தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அந்த கனவா மீன் வந்து 2 விசில் 3 விசில் வச்சேன், சூப்பராக வெந்துருச்சு. அது அம்மா தான் எல்லா சமையலுமே பண்ணாங்க. ஏன்னா நான் சமைச்சாலுமே அம்மாவுக்கு அந்த டேஸ்ட் வந்து பெருசாக இஷ்டம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிட்டு இருப்போம். நான் தேங்காய் துருவ போகிறேன், அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நண்டு கழுவியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறால், இதான் இறால். எனக்கு வந்து இந்த இறால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால இறாலை வந்து செஞ்சால் இறால் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சைஸ்லேயே இருக்கணும், அப்போ தான் அது சந்தோஷம். நான் இதோட பெரிய இறால் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வாங்குறதுக்கு. இறால் கிட்டே பேசுனியா? இல்லை, அங்கே ஏலம் ஒரு இடத்துல ஏலம் எடுத்தேன். கிலோ வந்து 700 சொன்னாங்க. சரி, நீ ஏலம் எடுத்து வச்சாக்க சரியான பெருசு அந்த இறால். ஒரு லேடி உள்ள பூந்து நான் ஏலம் எடுத்து வச்சதை தூக்கி அது கொட்டிட்டு காசு கொடுத்துட்டு ஓடி போச்சு. இதெல்லாம் பரவாயில்ல, யாருக்கு எது போய் நான் தான் மகி கிட்ட சொன்னேன், ஐயே இன்னைக்கு மீன் கிடைக்காது. நான் கடைக்கார்ட்ட கேட்குறேன், என்னங்க இப்படி நான் பேசிச்சு அவங்க எடுத்து கொட்டிட்டு போறாங்கனாக்கா அவங்க ரெகுலர் கஸ்டமர்ப்பா, என்ன இல்லை தம்பி, எது இல்லையுமே முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. ஆமாம், நான் தானே ஏலம் எடுத்து வச்சேன். ஏலம் எடுத்தது எனக்கு தானே சொன்னேன். அவங்க அதுக்கு முன்னாடி ஜிபே பண்ணிட்டு வந்துருப்பாங்கடா. இதை எடுக்கணுமா செல்லம்? ஆமாம், அது முதுகில் இருக்கும், அது எடுக்கணும். அம்மா முதுகு இங்கே இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் வயிற்றுலேயே இருக்கு தெரியல. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க எடுத்து வச்சிடட்டும். வச்ச அப்புறம் அதை குக் பண்ணும்போது காட்டுறேன். சரி, நான் போயிட்டு கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வருவா. உள்ள எதுவும் வயிறும் தங்கம் தானே இருக்கும். நீ பாட்டு அதை உடைக்கிறேன், டம்ளர் அடித்து உடைச்சிடாத. இது நல்லா இருக்கும். தேங்காய் வந்து ரவுண்டாக உடையிறியே. சரி, இதை எப்படி நான் துருவுறது? சரி, நீ தான் நானே பல்ல போடுறத துருவணும். இவ்வளோன்றத இதுக்குள்ள தேங்காய் போகாது. அம்மா இதை வெட்டிதம்மா, இது பண்ணணும், இதை துருவ முடியாதுமா. சரி, இங்கே பாருங்க இப்படி உடஞ்சிருக்கு. சரி, ஓகே. இதை உடச்சி திருவுங்க. அதை தண்ணி குடிக்கிறியா? எனக்கு வேணும் அந்த தண்ணி. எப்படி இருக்கு? லூஸ் மோஷன் ஆகி போயிடும். ஃப்ரீயாக வயிறு க்ளீன் ஆகுது, டேஸ்ட்டாகவும் குடிச்சிக்கலாம். குடிச்சிரு. அம்மா பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு வந்து எனக்கெல்லாம் அப்படி வராதுப்பா அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து நானே டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இவன் தான் பக்கத்தில் நின்று தான் என்னென்ன போட்டாங்க இந்தா இப்போ என்னென்ன போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் போட்டாங்க. மூஞ்சியை பாரு. சோம்பு போட்டாங்க, சீரகம் போட்டாங்களாடா, ஒரே குழப்பமாகி போச்சு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சமைக்காத எனக்கு தான் தெரியாது என்னென்ன போட்டாங்கன்னு. உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனவா மீன் வந்து உண்மையாகவே சொல்கிற மீன் சாப்பிட்ட ஃபீலே கிடையாது எனக்கு. ஆமாம், அது ஏதோ உப்பு இல்லாத கறி தின்ன மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இனிமேல் வந்து கனவா வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம மீன் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் போல இருக்குது. அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு இது இருந்ததுல. இது வந்து ஸ்ட்ரென்த்து நிறையா இருக்குது. பட் இது வந்து ஏதோ தேங்காய் பத்தையில் உப்பு மிளகா போட்டு தின்ன மாதிரி இருக்குது எனக்கு சுத்தமாக. ஆனால் என்னென்னா அது பார்த்தீங்கன்னா நல்லது உடம்புக்கு. ஆனாலும் என்னதான் நல்லா இருந்தாலும் என்னடா மீன் குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட்டே இல்லையாடான்ற மாதிரி இருந்துச்சு. கறி மாதிரி இருந்துச்சு. நம்ம சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாயும் புளிப்பையும் அதிகமாக போட்டு இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இது எல்லாருமே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. எனக்கு வந்து இது புதுசு, அதனால் இதை வந்து நான் புதுசாக பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. ஆனால் அம்மா செஞ்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதை கேட்டே ஆகணும்.
நிஜமாவே சொல்கிறேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னத்தை மாற்றிக்கிறதா இருக்குது. ஒரு சாப்பிட்ற விஷயம், நான் நல்லா காரசாரமாக புளிப்பாக நல்லா கரெக்டான உப்பு போட்டு இப்படி சாப்பிட்ற ஆள். ஆனால் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மகியை கட்டிக்கிட்டு ஒரு 100 கிராம் மிளகா அரைச்சா கூட அது 6 மாதம் வச்சுருக்கான் இவன். அந்த அளவுக்கு காரம் கம்மி. இப்போல்லாம் யாரும் திட்டினா கூட எதிர்த்து பேச தோணல, சூடு சொரணையே இல்லாமல் போச்சு காரத்தை திங்காம. இல்லை என்னன்னா, இப்போ நான் சினிமாவில் வந்து ஒரு 20 வருஷம் இருந்துங்கிற எல்லாருக்குமே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிற பெரிய கஷ்டம். இப்போ மாதிரியெல்லாம் அப்போ வந்து ஈஸியாக எங்களுக்கு எதுவுமே கிடச்சிடல. அப்போ சாப்பாடு கிடைக்கிற கஷ்டம், திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறதுல சாப்பிட்றது, யாரா சாப்பாடு போடுவா, யாரா வாங்கி கொடுப்பான்னு எதிர்பார்த்த நாட்கள் தான் அதிகம். ஸோ அப்போ பசியில் இருந்தனால கம்பல்சரி எல்லாருக்குமே அல்சர், சினிமாவில் இருக்க டேரக்டர் எல்லாருக்குமே அல்சர் இருக்கும். ஸோ அதை வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணி கொண்டு வர சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அல்சரை. இப்போ எங்களுக்குலாம் அல்சர் வந்து ரொம்ப முத்தி போன ரேஞ்சுக்கு போனது. எங்களுக்குலாம் அதை சரி பண்ணி கொண்டு வந்து இப்போ தான் சரியாகி வந்தது. அது கூட எங்கள் பொண்டாட்டி கையால் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். போகிற கடையிலலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எங்கே அல்சர் குணமாக்குறது. அதிகமாக வந்து இந்த ஹோட்டல் விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஆயிலுக்கும் அங்கே சமைக்கிற ஆயிலுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரே விஷயத்தை நம்ம வந்து அந்த அளவுக்கு நிறைய நாள் வச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆயில். பட் கடையில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நல்லா கூட பண்ணுவாங்க, பட் நம்ம தேடி கண்டுபிடிச்செல்லாம் போக முடியாது. அந்த கனவா மீன் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு இது என்னது இறாலும் செஞ்சுட்டாங்க. எல்லாத்துலேயுமே அம்மா தேங்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறால் வந்து அபிக்கு ரொம்ப பிடிக்கும், நண்டு வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, மீன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் பார்த்து ஆனால் இதுவே இறால் வந்து இன்னும் எனக்கு அதிகமாக காரம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா நண்டு செய்ய போகிறாங்க. இறாலும் மீனும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சாப்பாடு குக்கரில் இருக்குது. அடுத்து வந்து நண்டு வந்து அம்மா தான் எப்போவுமே செய்வாங்க. அம்மா வாயாலே எப்படின்னு கேட்டுக்குவோம். அம்மா என்ன ஊற்றுனீங்க? சும்மா சமையல் எண்ணெய். இது என்னதுமா? வெந்தயம். அம்மா வந்து சமையல் எக்ஸ்பர்ட். 4 பேருக்கு நானும் அரை மணி நேரம் தான், 40 பேருக்கு நானும் அரை மணி நேரம் தான். இது நம்ம சோம்பு. டாய் அங்கேருந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். கருவேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா நமது தோட்டத்தில் பறித்தது. எப்போ? இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, சோம்பு, கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டிங்க. அம்மா அதில் போட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களம்மா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வதக்கணும். இது என்னம்மா? 1 ஸ்பூன் தனியாத்தூள். 1 ஸ்பூன் தனியாத்தூள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்களேன். நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் அரைச்சி போட்டதுனால தனியாத்தூள் போட்டிருக்காங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் போடுவீங்களாம்மா? வேண்டாமா? கொஞ்சம் இருக்குது, அந்த பாட்டில் இருக்குது. இது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. என்னம்மா பண்ண போகிறீங்க? நண்டு கிரேவி. அந்த ஜாரையும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிட்டாங்க. ஜாரு பின்னாடி ஓட்டையாக இருக்குமா? சரிங்கப்பா, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். காரண்யா சமையல் கற்றுக்குது இப்போ. ஆமாம் தான்டா, சமையல் கற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ ஒரு வாரத்தில் நம்மளுக்கு சமைச்சு போட்டுரும், வீட்டில் எல்லோரும் ஓடி போயிடுற அளவுக்கு. அப்படி தானே? என்ன தலை நூடுல்ஸ் மண்டை, பங்களா நாய் மாதிரி. உப்பு போட்டாங்க அம்மா, கல்லுப்பு. இந்த நண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ இதில் வந்து நண்டு எடுத்து போடுறாங்க. அது ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் பண்ணலாம்மா. சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே அடுத்த ஐட்டத்தை போட்டு தண்ணியை ஊற்றி, அது இன்னும் கொதிக்கலை, பட் அதுக்கு முன்னாடியே நண்டு போடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், 3 நண்டு தான், அவ்வளோதான். இப்போ இதை மூடியை போட்டு மூடிடலாம், அது பாட்டுக்கு வேகட்டும். இதுதான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதை வந்து நான் முன்னாடி போட்டிருக்கணும், ஆனால் பின்னாடி போட்டுட்டேன். குருவி, ஏகப்பட்ட குருவி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பேசன் நிறைய நம்ம சிறுதானியங்கள் வச்சுருக்கோம், அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே காளமாடு கட்டி இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் எந்திரிச்ச உடனே மயில் கோமாதாவை நான் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி சக்ஸஸ்டா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்குவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கும்போது, எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது நம்ம முன்னாடி இது வந்தால் நல்லது, அது வந்தால் கெட்டது அப்படி சொல்லுவாங்களா, அது நீங்கள் எதுக்காக சொல்வீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நம்ம வெளியில் கிளம்பும் போது இந்த கோமாதா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கோமாதாவை பார்த்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அங்கே பாருங்க குருவிலாம் சாப்பிட்றாங்க.
ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃபர் லிஸ்ட்டும் பாருங்கள். தேங்க்யூ.